ஹை ஃபாக்ஸ் வெல்கம் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெரம் பவல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறக்கூடிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஜெரம் பவல் சஜெஸ்ட்ஸ் கரண்ட் கண்டிஷன்ஸ் மே வாரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட்ஸ். ஸோ இது சொன்னோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் பிட்காயினும் ஆகட்டும் எத்திரியும் ஆகட்டும் நல்லாவே பம்ப் ஆச்சு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈவன் பார்த்தீங்கன்னா கிராக்கிட்ட கூட கேட்டிருக்காங்க எத்திரியமோட ஆல் டைம் ஹை வந்து போச்சா இல்லையா அப்படின்னு. எஸ், எத்திரியம் ரீச்டு a நியூ ஆல் டைம் ஹை ஆஃப் அரௌண்ட் 4885 on August 22nd. சர்பாசிங் இட்ஸ் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் ஃப்ரம் 2021 அப்படின்னு சொல்லியிருக்குது. ஃபாலோயிங் எதனால் அப்படின்னா, ஃபெட் ஷேர் பவல்ஸ் ரேட் கட் சிக்னல்ஸ் அப்படின்னா, அதாவது ரேட் கட்டுக்கு உண்டான சிக்னலை வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இது செப்டம்பரில் வந்து ரேட் கட்ஸ் வருமா வராதா, வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து சடனாக பம்ப் ஆகுமா, இல்லை எவ்வளோ டைம் எடுத்துக்கும். யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த இயர் எண்டு இல்லைன்னா நெக்ஸ்ட் இயரில் தான் வந்து ஆல்கைன் சீசனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ மிட் ஆஃப் 2026 வரைக்கும் இருக்கும். ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் அனலைஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்கும் நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ரேட் கட்ஸ் ப்ளஸ் ஆல்ட் சீசன் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சில ஆல்காயின் நியூஸ் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிஎன்பி நல்லாவே பம்ப் ஆகிட்டே இருக்குது. ஆல் டைம் ஹை டச் பண்ணி இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக நிற்குது. ஸோ அதுக்கு மெயினாக காரணம் பார்த்திங்க அப்படின்னா, பிஎன்பி பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அது எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் ப்ளஸ் இவிஎம் செயின் லேயர் 1 ப்ளஸ் டெஃப்யூ நிறையா வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லான்ச் பேட் நிறையா அவங்களோட ஓன் லான்ச் பேடை வச்சுருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா, சைனா சைட்லேருந்து பிஎன்பி சைடு வந்து ப்ராப்பராக வந்து ஒரு பேலன்ஸ் சீட்டில் ஒரு கவர்மெண்ட் வந்து வச்சுருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நியூஸு. அதுதான் இப்போ நடந்திருக்குது. அதாவது சைனா ரினைசன்ஸ் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இவங்க யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, பிளாக் ராக் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு ஃபைனான்சியல் ஃபர்ம். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஒரு சைனா பேஸ்டு ஃபைனான்சியல் ஃபார்ம். ஸோ இவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு பணம் வாங்கி இவங்க இன்வெஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபார்ம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பிஎன்பி செயின் வந்து $100 million வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதா வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் அடாப்ஷன் ஃப்ரம் தி சைனா ஃபார் பிஎன்பி. அது அப்படிங்கிறனால ஒரு மேஜர் நியூஸ். ஸோ பிஎன்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆல் டைம் ஹையிலேருந்து பம்ப் ஆகி $900 டச் பண்ணி இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளாக நிற்கிது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆவே ஆன ஆப்டாஸ். ஸோ ஆவே ப்ரோட்டோக்கால் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். லெண்டிங் அண்ட் பாரோயிங் ப்ரோட்டோக்கால் ஆன் எத்தீரியம். அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து மேஜர் ப்ரோட்டோக்கால் ஃபார் லெண்டிங் அண்ட் பாரோயிங் அப்படின்னு சொல்லலாம். இது டெஃபி ப்ரோட்டோக்கால், நாட் டெக்ஸு. ஓகேங்களா. இது எக்ஸ்சேஞ்ச் கிடையாது, டெஃபி ப்ரோட்டோக்கால். ஓகேங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் டூலில் வந்து லெண்ட் பண்ணலாம், பாரோவிங் பண்ணலாம். ஸோ இப்படி இருக்கும்போது ஆவேல வந்து அந்த பர்டிகுலர் வந்து ஆப்டாஸ் பேஸ்டு செயினை வந்து உள்ளே இன்டெகிரேட் பண்ணனால ஆப்டாப்ஸ் யூசர்ஸ் வந்து ஏதாவது ஸ்டேபிள் காயின் வந்து லெண்ட் பண்ணுறதாகட்டும், பாரோ பண்ணுறதாகட்டும், இல்லை பிட்காயின் வந்து கொடுத்துட்டு கொலாட்ரலாக வச்சுட்டு எனக்கு வந்து லெண்டு வேணும், பாரோ வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிட்காயினை கொண்டு போய் வச்சுட்டு அவங்க யூஎஸ்டிடி பார்த்திங்க அப்படின்னா சம்திங் டெதராக கொடுப்பாங்க. அதை ஆப்டாஸை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு வேறு ஏதோ டூலுக்கு போகணும். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் ஆவேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லெண்டிங் பாரோயிங் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் ஆப்டாஸ்க்கு வந்து நல்ல க்ரோத் செயின் பேஸ்டாக இருக்கும்போது, ஏன்னா ஆவே வந்து கவர்னன்ஸ் டோக்கன் தான், கேஸ் டோக்கன் கிடையாது. இப்போ ஆக்சுவலாக லெண்டிங் பாரோயிங் பண்ணணும் அப்படின்னா அந்தந்த ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த பர்டிகுலர் செயினில் தான் வந்து பே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆவேமா டூல்னால தான் வந்து எத்தீரியம், பாலிகான் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஹியூஜாக பம்ப் ஆச்சு. ஸோ இப்போ ஆப்டாஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறதுனால ஆப்டாஸில் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேபிள் காயின் நரேட்டிவ்ஸ் வந்து சூப்பராக போயிட்டு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு புல்லிஸான நியூஸாக வந்து நான் ஒரு ஆப்டாஸ்க்கு பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தினா லேப்ஸ், அவங்க உங்களுக்கு தெரியும் பிளாக் ராக் கூட இன்டெகிரேட்டாக அதாவது இன்டெரக்டாக வந்து கனெக்டில் இருக்காங்க. அவங்களோட யூஎஸ்டிஇ அப்படிங்கிற ஸ்டேபிள் காயின் பார்த்திங்க அப்படின்னா ஆவேல இருக்குது. ஓகேங்களா. ஸோ எத்தினாவை வந்து ஆவேல் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஆப்டாஸ் வந்து நான் இவிஎம் பேஸ்டு ஒரு மேஜர் லேயர் 1 வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அதாவது ஒரு இவிஎம் ஒரு காம்பர்டபுளான ஒரு லெண்டிங் அண்ட் பாரோவிங் ப்ரோட்டோக்காலில் சொலானாவும் கூட அவங்க இன்னும் இன்டெகிரேட் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஆப்டாஸ் பண்ணுறதுனால ஸோ எஸ்யூஎஸ்டிஇ அதாவது எத்தினா ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த டாலர் வந்து ஆப்டாஸ் யூசர்ஸ்க்குமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு மேஜர் நியூஸாக நான் பார்க்குறேன். சார்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆப்டாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஒரு சைடு வே ப்ளஸ் அக்கோமடேஷன் ஜோனில் இருக்குதுன்னு தான் எனக்கு தெரியுது. ஸோ அப்படி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது ஈஸியாக $40-50 போயிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செயின் லிங்க் பார்த்திங்கன்னா எத்திரியம் இவிஎம் செயினுக்கு தான் மேஜர் அப்படிங்க பார்த்து கரெக்டாக. சொலானா இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பிக் நெட்வொர்க் இருந்துச்சு. பட் எக்கோ ப்ரோட்டோக்கால் பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் ப்ளஸ் நான் இவிஎம்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ செயின் லிங்க் வந்து மூவ் பேஸ்டு, எக்கோ ப்ரோட்டோக்கால் வந்து நான் இவிஎம்ங்கிறத விட மூவ் பேஸ்டு. ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மவுஸ் ஓவர் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பிடிசி லிக்விடிட்டி அண்ட் அக்ரிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அக்ரிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் அதுதான் அந்த ப்ரைஸ் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கல் சிஸ்டம் மாதிரி சொல்லலாம். டீப்பாக நம்ம போக வேணாம். பட் இது என்னென்னா பவரிங் BTC5 ஆன் மூவ்.
ஸோ மூவ். ஸோ இப்போது செயின்லிங்க் வந்து எக்கோ ப்ரோட்டோக்காலோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கனால கண்டிப்பாக வந்து ஆப்டாஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செயின்லிங்க் கூட பார்ட்னர்ஷிப் பண்ண மாதிரி தான். ஸோ அதுதான் அவங்களே சொல்கிறாங்க, சப்போர்ட் செக்யூர் மார்க்கெட்ஸ் அரவுண்ட் ஆப்டாஸ், பிட்காயின் அண்ட் EAFT. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜர் புலிசான நியூஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்டாஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய புலிசான நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. அதோட சப்ளை பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் 1.2 பில்லியன் தான் டோட்டல் சப்ளை. மேக்ஸிமம் சப்ளை வந்து இன்ஃபினிட்டி. ஸோ வெரி லாங் டைம் 10 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இது ஹோல்டு பண்ண முடியாது. ஏன்னா இது இன்ஃப்ளேஷன் டோக்கன் சொல்லி மேக்ஸ் சப்ளைலேருந்தே ஈஸியாக தெரியுது. பட் டோட்டல் சப்ளை பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் 1.2 பில்லியன் தான். அரௌண்ட் 685 மில்லியன் தான் வெளியில் வந்திருக்குது. ஈவன் அதாவது டோக்கன் ரிலீஸ் ஆகிட்டே இருந்தாலும் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் 750 மில்லியனுக்கு வந்து கிராஸ் ஆகாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஈஸியாக 30-40ங்கிறது ஹையாக வச்சுக்கலாம். ஒரு 20-25 அப்படிங்கிறது ஒரு பேஸ் லெவலாக வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் வந்து ஈஸியாக இங்கேருந்து 5x பண்ணணும் அப்படின்னா ஆப்டாஸை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்காக நீங்கள் ஆப்டாஸ் போய் கண்ணை மூட்டி இப்போவே வாங்கணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு நீங்கள் வாங்கலை அப்படின்னா தாராளமாக மற்ற செயினுக்கு இதுவோ சோனிக்கோ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா எத்திரியம்லாம் நல்லா பம்ப் ஆயிடுச்சு. எத்திரியம் சொல்லானால ஆல்ரெடி ஆல் டைம் ஹைக்கிட்ட இருக்குது. BNBல நீங்கள் 5x பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி காயினில் தான் நீங்கள் பண்ண முடியும். இன்ஜெக்டிவ் சில பேர் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆப்வியஸ்லி இன்ஜெக்டிவ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நான் வந்து ஆப்டாஸ் இப்போ வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டில் க்ரோத் வைஸ் பார்க்கும்போது இன்ஜெக்டிவோட ஆப்டாஸ் சூப்பராக இருக்குது. ஏன்னா பிளாக் ராக்கு, ஸ்டேபிள் காயின் நரேட்டிவ்ஸில் சூப்பராக மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஆப்டாஸ். ஸோ நரேட்டிவ் தகுந்த மாதிரி தான் நான் மூவ் பண்ணுறேன். இன்ஜெக்டிவ் வந்து நான் சொலானாக்கு பதிலாகவே வந்து அது இன்ஜெக்ட் எடுங்கன்னு அந்தளவுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ சூப்பராக பம்ப் ஆச்சு. $40 நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட். பட் இப்போ இன்ஜெக்டிவ் நீங்கள் வந்து பண்ணலாமான்னா தாராளம் பண்ணலாம். ஆனால் அதை விட இப்போ வந்து ஆப்டாஸ் தான் வந்து சேஃபர் ஜோனில் இருக்குது, நரேட்டிவ் பேஸில் இருக்குது. அப்படிங்கிறனால நான் இதை வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஃபெட் சேர்மன் என்ன சொன்னார், அது எப்படி எக்கானமியும் நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டையும் இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான இந்த வீடியோட கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ ஃபெட் சேர் பவல் சேஸ் கண்டிஷன்ஸ் மே வாரண்ட் ரேட் கட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா S&P 500ம் கிரிப்டோவும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ரேலி ஆச்சு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா 17 hours ago அப்படின்னு சொல்லி இங்கே லைவ் வீடியோ இருந்துச்சு. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஃபுல்லாக அவர் என்ன பேசினார் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து ஒரு ஸ்பீச், அதாவது வந்து ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22nd நடந்துச்சு. ஸோ 22nd 10 AM US டைமில், நம்ம டைமில் வந்து பார்த்திங்கன்னா 11 PM சம்திங் அந்த மாதிரி வரும். ஸோ செப்டம்பரில் பார்த்திங்க அப்படின்னா FOMC மீட்டிங் வந்து 17th வருது. ஸோ பரவாயில்ல, 22nd வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. மிட் ஆஃப் செப்டம்பர் சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி 17th இதாக இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் வந்து இந்த மாதிரி ரேட் கட் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக புல்லிஸாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணார் அப்படின்னா சடனாக வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுமா? கொஞ்சம் ரியாக்ட் பண்ணும். ஆனால் ஃபண்ட் வந்து சடனாக உள்ளே வந்துடாது. அதாவது நான் சொல்கிறது 1 or 2 monthsே வந்து ரொம்ப கம்மி தான். மோர் தென் 3 months 4 months எடுக்கும். என்னங்க ப்ரோ இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா டைம்லைனை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். 2026, 2027, 2028 ஒரு பிக் கிராஷ் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்கும் போது தான் இது நடந்துச்சு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா 2026, 27 பார்த்திங்க அப்படின்னா ரேட்டை வந்து ஹைக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 5.25 வரைக்கும் வந்துச்சு. செப்டம்பர், அதாவது மிட் ஆஃப் 2027 வந்து பார்த்திங்கன்னா 4.75, அதாவது இப்போ வந்து 4.5 சம்திங் இருக்குது. அதே சினாரியோவில் தான் இருக்கிறோம். த்ரூஅவுட் 2008 ஃபெட் கெப்ட் கட்டிங், அதாவது 2028 ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. செப்டம்பர் 2008 பார்த்திங்க அப்படின்னா குளோபல் கிராஷ் நடக்குது. 2008 டிசம்பர் எண்டில், அதாவது 2008 எண்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா 0 to 0.25% வருது. ஸோ இதுதான் வந்து பீக் ஆஃப் QE அப்படின்னு சொல்லலாம். மணி வந்து ரொம்ப வந்து எக்கானமிக்கு வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய டைமு. ஸோ அதுக்கப்புறம் தான் 2009, 2010 வந்து மார்க்கெட் பூஸ்ட் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு புரியும், கரெக்டாக அந்த ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போகும்போது தான் வந்து அந்த குளோபல் கிராஷே நடக்கும். இதை தான் என்னோட யூடியூப் வீடியோலேயும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பிட்காயின் வில் டம்ப் சொல்லி இந்த இடத்துல போட்டிருப்பேன். ஃபெட்டு பிவட் பண்ண போகும்போது பார்த்திங்க அப்படின்னா மேஜர் கிராஷ் நடக்கும் அப்படின்னு சொல்லி. பட் அப்போ இருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்து அடித்து மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் சேஃபாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ இது மோஸ்ட்லி நடக்க வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும், இது வந்தாலும் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த டேட்டா தரேன். ஸோ 2008 ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா ரெசன், மந்த நிலை, அதில் தான் நடந்து இருக்கிறோம். கிராஷ் வருது, அதுக்கப்புறம் தான் QE வருது. ஓகேவா? ஸோ ஃபெட் ரேட் கட் பண்ணுறாங்க அப்படின்னா கட் பண்ணவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக QE வந்து ரிலீஸ் பண்ணிட்டே வருவாங்க, அதாவது ஈஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எபிக் புல் ரன் இன் 2009 and 2011, அதுக்கப்புறம் தான் QEக்கு அப்புறம் தான் நடக்குது. ஸோ இந்த QE QT அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்க யூடியூப் சேனலில் மறுபடியும் வந்து ரீசெண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா புல் ரன் ஓவரா, ஃபெட்ஸஸ், QT, QE, BTC ரிசர்வ், அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் 2020 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் கிராஷ் நடக்குது. அதே தான் இங்கேயும் கிராஷ்.
பட் இந்த கிராஷ் வந்து டிஃப்ரெண்ட். பட் ஃப்ளாஷ் கிராஷ், அது கோவிட் கிராஷ் என்ன வேணால் சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டிமுலேஸ் ஆகுது. ஏன்னா 2020 அகெயின் வந்து QE பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிரிப்டோ அண்ட் ஸ்டாக்ஸ் எக்ஸ்ப்ளோடட். ஸோ 2021 அதாவது ப்ரீவியஸ் சைக்கிளில் பார்க்கும்போது சேம் சிமிலர் வந்து கிராஷ் வந்து தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் ப்ராப்பரான இது தெரியும். கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து பை பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட் நல்லா பீக்கில் இருக்குது. பீக்கில் போகுதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் டம்ப் பண்ணி தான் வந்து கொண்டு போக பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பைனான்ஸ் CZ இருக்கா பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆளுகளாம் வந்து நல்லா ப்ளே பண்ணுவாங்க. இதனால தான் வந்து அவர் எனக்கு வந்து சில ஒரு சைடில் அவரை பிடிக்காது, ஒரு சைடில் அவரை பிடிக்கும். ஸோ ஒரு சைடு ஏன் பிடிக்காது அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பைனான்ஸ் ஆகட்டும், பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்ச் ஆகட்டும், இன்ஸ்டேஷன்ஸ் ஆகட்டும், வெல்ஸ் ஆகட்டும், பிளாக் ராக் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சீப்பாக பை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20% டம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ எத்திரியம் சார்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹியூஜாக வந்து பார்த்திங்க அப்படின்னா $1,500 $4,800 வரைக்கும் பம்ப் ஆகிருக்குது. இது ஒரு மேஜர் கரெக்ஷனும் இல்லாமல். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 மந்த்து கரெக்ஷனுக்குள்ளே போகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். ஃபைனலாக வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். அதாவது ரேட் கட்ஸ் வந்து கிராஷ் பண்ணுமா? என்னோடய ஆன்சர் நோ. எக்ஸாக்டாக வந்து ரேட் கட்ஸ் வந்து கிராஷ் பண்ணாது. பட் ரேட் கட்ஸ் ஆஃபன் ஃபாலோ எக்கனாமிக் வீக்னஸ் கேன் காஸ் டிப்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இனிமேல் வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகி டிப் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெட் வந்து மணியை வந்து எக்கானமிக்கில் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட், வில் கிரிப்டோ கோ parabolic after cuts? Obviously yes. If inflation stays low and no major credit crisis happens. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். அந்த டிப்ஸு வந்து ஒரு மேஜர் கிராஷாக இல்லாமல் ஒரு 20% டம்ப், ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மேஜர் மூவ் ஆகும். இல்லை இதே வந்து 2008 நடந்த ஒரு கிராஷ் மாதிரி, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 4 கம்பெனி வந்து திவால் ஆகிறதாகட்டும், ஒரு பேங்க் திவால் ஆகிறதாகட்டும், கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்சர்டனாக வந்து ஆன்சர் கொடுக்குறதாகட்டும், ஒரு 2-3 மந்த்ஸ் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இந்த மாதிரிலாம் ஒரு ஆச்சு அப்படின்னா பிளாக் ஸ்வான் மாதிரி கண்டிப்பாக நெக்ஸ்ட் 3 மந்த்ஸில் என்ன நடக்கும்னு சத்தியமாக தெரியாது. பட் இது மோஸ்ட்லி நடக்காது. பட் 90% we are bullish, I am bullish, but 10% no one knows what happens exactly. Third, is a crash likely before a pump? ஒரு கிராஷ் கண்டிப்பாக வந்து பம்புக்கு முன்னாடி நடக்குமா? அதுதான் வந்து இந்த மூணுமே வந்து ஒரே பாயிண்ட் தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது பாசிபிள் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? எஸ்பெஷலி இஃப் இன்ஸ்டேஷன்ஸ் வாண்ட் பெட்டர் என்ட்ரிஸ். ஸோ கிராஷ்ன்னு ஒன்று நடக்கலைனாலுமே வந்து இன்ஸ்டேஷன்ஸ் ப்ளே பண்ணுறதுனாலையும் ஒரு கண்டிப்பாக ஒரு டிப்பு வரும். ஸோ இது எல்லாமே வச்சு பார்க்கும் போது இந்த டிப்பு வந்து ஆல்ரெடி நடந்துருச்சா நடக்கலையா? எனக்கு தெரிஞ்சு நடந்த மாதிரியும் இருக்குது, நடக்காத மாதிரியும் இருக்குது. பட் எத்திரியம் சார்ட்டை பார்த்தா நடக்காத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்னும் அது மேலேயே தான் நிற்கிது. ஒரு நல்ல கரெக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல. ஸோ அப்படி பார்க்கும் போது இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் ஃபுல் மந்த்தும் செப்டம்பர் ஃபுல் மந்த்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி ஒரு கரெக்ஷனுக்குள்ளே போய் அக்டோபர் எண்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகி, இல்லை நவம்பரில் ஸ்டார்ட் ஆகி மிட் ஆஃப் 2026 வரைக்கும் இந்த ஆல் சீசன் வந்து ரன் ஆகும் அப்படிங்கிறத வந்து என்னோட கருத்து. ஓகேங்களா? இது எல்லாம் மேஜராக வச்சு பார்க்கும்போது. பட் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெலகிராமில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லாஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். நிறைய பேர் வந்து ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க, இப்படிலாம் சொல்லாதீங்க, சும்மா வந்து எல்லாத்தையும் ட்ராக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச டேட்டா ப்ளஸ் நான் எப்படி அனலைஸ் பண்ணுறது தான் நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ டேட்டாக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 4.5% இருக்குது. ஆக்சுவலாக இது 2%க்கு கீழே வரணும். இன்ஃப்ளேஷன் ரேட்டும் வந்து 2% வரணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2% கீழே வரணும். பட் இது 4.5லேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது டக்குன்னு இந்த சார்ட் காமிச்சா உங்களுக்கு புரியாது. இன்னொரு சார்ட்டை காட்டுற மாதிரி உங்களுக்கு புரியும். ஸோ 2008 இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சண்டே Feb 17, 2019 அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பீக்கில் இருந்துருக்குது. ஆல்மோஸ்ட் 2.5% கிட்ட இருந்திருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு. அங்கேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வந்து சடனாக கீழே வந்த டைம் எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா April 2020. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டே சைட்வே பண்ணிகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மந்த்ஸ் எடுத்து 2021 ஜானில் தான் வந்து மார்க்கெட்டே வந்து கிரிப்டோ மார்க்கெட்டே வந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இப்போ டவுன் ஆகி சைட்வே பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்ஜெக்ட்லாம் வந்து மணி பூஸ்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஆக்சுவலாக வந்து கிரிப்டோ மார்க்கெட்டே ரியாக்ட் ஆகிருக்குது. பட் இது வந்து 2.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கே. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 4.5% கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ், மோர் தென் 6 மந்த்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 6 மந்த்ஸ், சாரி மோர் தென் 1 இயர்
2023 மிட்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 கிட்ட நிறுத்தி இப்போ மறுபடியும் கொஞ்சம் டவுன் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா மோர் தென் 6 மந்த்ஸ் வந்து 4.5லேயே வந்து ஃபெட் வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து கியூடி அதாவது டைட்னிங்கை வந்து ரொம்ப ட்ராக் பண்ணி ரொம்ப மார்க்கெட் வந்து டம்ப் பண்ணியிருக்காங்க. இதனால தான் வந்து ஆல் சீசனுங்கிற ஒரு கான்செப்டே உள்ள இன்னும் வரல. அதுக்கு நடுவில் நம்பர் ஆஃப் காயின்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் காயின்ஸ், மீம் காயின்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்ததாகட்டும், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். பட் இதை மறுபடியும் டவுன் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் ஆயிரும். அதுக்கப்புறம் QE அப்படிங்கிறது நல்லா ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ஜான் ஆயிரும். ஸோ இதனால தான் நான் மறுபடியும் திரும்ப சொல்லிக்கிறேன், உங்களுக்கு டைம் நிறையா இருக்குது. ஸோ பொறுமையாக வந்து அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே மணியை போடுங்க. ஆனால் we are little bit early stage, ஓகேங்களா. இதுக்காக வந்து இன்னும் 3 months கழிஞ்சு மணி போடலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுவும் வந்து தப்பாக தான் போய் முடியும். எத்திரியம் மாதிரி சில லார்ஜ் கேப் காயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி 50%, 60% வந்து பம்ப் ஆகிரும். அதோட எஃப்ஐஆர் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 20-30% ஆல்ரெடி அது வந்து நல்லா பம்ப் ஆகிருக்கும். அதனால தான் நீங்கள் இப்போ இருந்தே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் 1 month இல்லை செப்டம்பர் மிட்டுக்குள்ளே இல்லை எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து பொசிஷனை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நவம்பர் டிசம்பரில் மேபி பீக்காக இருக்கலாம். ஏன்னா இந்த ஃபெட் நியூஸ் வந்து வந்தனால மார்க்கெட் சடனாக பம்ப் ஆகி அதுக்கப்புறம் டவுன் கூட ஆகலாம். இல்லை ETF இன்னும் டிலே ஆகி மார்ச் நெக்ஸ்ட் இயரில் கூட ஆல்கைன் சீசன் வந்து இன்னுமே வரலாம். ஸோ எது வேணால் நடக்கலாம். இதுதான் வந்து நான் மார்ச் 2025 நான் சொல்லிட்டேன். ஸோ எப்படி அனலைஸ் பண்ணாலும் எனக்கு இந்த டேட்டா இப்படி தான் எனக்கு படுது. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட முன் வச்சுட்டேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருக்குது, இல்லை கொஸ்டின்ஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து யூடியூப் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.